மார்னிங் 6:30க்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அது இல்லாம கிரிப்டோ சம்பந்தமான நாலேஜ் அண்ட் டிஜிட்டல் உலகத்தை பத்தி ஃபுல் நாலேஜ் வந்து இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷான் ப்ராஜெக்டை பத்தியான நாலேஜும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல டெய்லியும் ஒவ்வொரு ஃபவுண்டர்ஸும் அற்புதமான நாலேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக நம்மளுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஒரு அதாவது எல்லாத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கிரேட் லீடர், மெயினான ஃபவுண்டர் எம்பிஆர் சார் வந்து இன்னைக்கு அற்புதமான ஒரு ட்ரைனிங் செஷன் பிளஸ் ஒரு அப்டேஷன் கொடுக்க போறாரு. அவரை வார்ம் வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் எம்பிஆர் சார். வெல்கம் சார். உங்களுடைய செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வெல்கம் சார். Good morning everyone. Thank you Mr. Viswa. நீங்க தான் எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஜஸ்ட் 2 years பேக். டெஃபினட்டா அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கு. தேங்க்யூ வெரி மச் அண்ட் வெல்கம் டு கீ சிஸ்டம். எவ்ரி மார்னிங் நம்ம கீ சிஸ்டம்ல வந்து ஃப்ரம் 6:30 to 7:30 எல்லாம். சார் am I audible? Audible sir. Okay, fine. Okay, thank you. Every morning 6:30 to 7:30 நம்ம வந்து இங்க ஒரு எஜுகேஷன் பார்ட் அண்ட் இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணா நம்ம ஜெயிப்போம் எல்லாமே வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எவ்ரி ஈவினிங் லைக் 8 o'clock வந்து நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் இதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த கே சிஸ்டம்ல நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ டுடே நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம மார்னிங் லேர்னிங் செஷன். So I'm welcoming all founders and senior key directors and directors and all. So எல்லாரும் செட்டில் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா ஏன்னா எவ்ரிடே ஏதாவது ஒரு புதுசா நம்ம கத்துக்கினாதான் நம்ம வந்து இங்கே அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ நிறைய என்ன பண்றாங்கன்னா, நிறைய மக்கள் ஏதோ ஒரு ஓகே மார்னிங் 6:30 நான் ஒரு சீனியர் கீ டைரக்டர், நான் என்னோட பேர் அங்க இருக்கணும், நான் இதை அட்டென்ட் பண்றேன், இல்லைன்னா ஒரு டைரக்டர், இல்லைன்னா ஒரு நியூ மெம்பர் தான் உண்மை சொல்லணும்னா தே வில் பி வெரி ஆக்டிவ். அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாங்க நம்ம பார்ப்போம். நம்ம தான் புதுசா வந்து இந்த பிசினஸ்குள்ள வந்திருக்காம, இல்லை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், இவங்க என்ன நமக்கு சொல்ல போறாங்கன்னு அப்படி ரொம்ப ஆர்வமா அவங்க இருப்பாங்க. பட் சின்ஸ் ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், நம்ம கேட்டது தானே, நமக்கு தெரியாதா, நம்ம கரெக்டா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்ப நான் ஏன் மறுபடியும் கத்துக்கணும். லேர்னிங்ன்றது எவ்ரிடே இருக்கணுங்க. இட்ஸ் லைக் அவர் செல்போன் இருக்கு பாருங்க, ஒரு வாட் சார்ஜ் பண்ண போறோமா, சார்ஜ் இறங்கிச்சுன்னா டெஃபினட்டா எகைன் சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஈவன் ஃபார் அவர் ஹியூமன் பிரெயின் நமக்கும் என்ன ஆகும்னா, நிறைய அவுட் சைடு இருக்கிற பிரச்சனைகள், கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம அங்கங்க எங்கேஜ் ஆயிடுவோம். சில டைம்ல வந்து சில கமிட்மெண்ட்ஸ்க்கு நம்மள அறியாமலேயே நம்ம வந்து எங்கேஜ் ஆக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு ஃப்ரீக்வன்சில போயிடுவோம் நம்ம. ஸோ அப்போ எகெயின் நம்மளோட பிசினஸ் ரீகால் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம ஒரு நேம் லிஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் இல்லையா, நான் லாஸ்ட் டைம் அவரை பார்க்கணும்னு நினைச்சேன், அவர் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் எப்போ நமக்கு மறுபடியும் ஞாபகம் வரும்னா, ஏதாவது ஒரு ட்ரைனிங்ல வந்து ஒரு நேம் லிஸ்ட் பத்தி சொல்லும்போது கரெக்ட் இல்ல, மதுரையில இருக்காரு, அவர்கிட்ட பேசவே இல்லையா, லாஸ்ட் டைம் லிஸ்ட்ல கூட போட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் நான் பேசவே இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு எங்கே ஒரு நேச்சுரலாவே இதுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து மெயின் பார்ட் இஸ் ட்ரைனிங். அதனால எத்தனை பேர் நமக்குள்ள பிசினஸ்குள்ள வராங்களோ மேக்சிமம் ஜெயிக்கணும், இல்லை எனக்கு வந்து ஒரு கோல் இருக்கப்பா, டெஃபினட்டா கிசான் ப்ரோல என்னால ஜெயிக்க முடியும், எனக்கு டெய்லி இவ்வளவு இன்கம் வேணும், அப்படி யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து என்ட்ரி போட்டுட்டாங்க அங்க கிசான்ல, அவங்களுக்கு டெய்லி இன்கம் வர்றதுன்றது ஒரு கவுண்ட். பட் எத்தனை பேர் வந்து கீ சிஸ்டம்ல நம்ம பிளக்இன் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது தட்ஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்கிற இடத்துலதான் ஒரு சக்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா அப்ப அந்த சேனலுக்குள்ள வருவாங்க, அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள வந்துருவாங்க அவங்க.
அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இந்த அவங்களோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆகாது, வேற ஏதாவது அடுத்த விஷயங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகாது. ஸோ அதனால நம்ம எல்லாருமே வந்து கீ சிஸ்டம் டெஃபினட்டா இந்த ட்ரைனிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஜரா எல்லாருக்குமே வந்து சக்சஸ் ஆகணும்ன்றது ஆசை ரொம்ப. ஆமா, லைஃப்ல சக்சஸ் ஒருத்தருக்கும் வந்து சக்சஸ்ன்றது டெஃபினேஷன் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, 1 minute. இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப தொல்லையா இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பாருங்க, நம்மள சும்மா யாருமே இது பண்ண மாட்டாங்க. எவ்ரிவேர் வி ஹேவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ வந்து சக்சஸோட டெஃபினேஷன் ஒருத்தருக்கு ஒரு 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 அளவுல இருக்கும். பட் சக்சஸ் ஆனவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், நம்ம சக்சஸ் ஆகணும். அட்லீஸ்ட் ஓகே, லாஸ்ட் பிசினஸ்ல நம்ம சக்சஸ் ஆகல, இங்க நம்மளால சக்சஸ் ஆக முடியும். பட் இந்த வாட்டி நம்ம வந்து கிசான்ல ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து சக்சஸ் பார்த்திருக்கோம். கிசான் ப்ரோ வந்து இருக்கு. ப்ரோல வந்து நமக்கு ரொம்ப பிசினஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அண்ட் பீப்புள் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அப்போ இங்கே சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சக்சஸ்ன்றது ஒரு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். பட் சக்சஸ் ரொம்ப ஈஸியா வந்துருமா? ஒரு திங்க் பண்ணி பாருங்களேன். சக்சஸ்க்கு பின்னாடி எவ்வளவோ இருக்கு. ஒரு ஐஸ்பர்க் பாக்குறோம்னா அதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு பெரிய லைக் அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அது அந்த சப்போர்ட் இருந்தா தான் அதை மேல அப்படி மிதக்க முடியும். சும்மா ஐஸ்பர்க் வந்து தண்ணியில அப்படி மிதக்க முடியாது. ஓகேங்களா? டைட்டானிக் மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ஐஸ்பர்க்ன்றது. ஓகேங்களா? சிமிலர் லைக் நம்ம ஒரு ஹில் பாக்குறோம், இல்லைன்னா ஒரு மூங்கில் மரம் பாக்குறோம். அதுக்கு எவ்வளவு அளவுக்கு வந்து ஒரு டெப்த்ல கீழே வந்து அதோட பேஸ்மெண்ட் இருந்தா அது ஸ்ட்ராங்கா நிக்குதுன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி சக்சஸ்க்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சக்சஸ்க்கு வந்து மெயினா நமக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் இங்கே எஸ்பெஷலி கமிங் டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இங்க ஹார்ட் ஒர்க் தேவையில்லை. மற்ற எல்லா துறையிலையும் ஹார்ட் ஒர்க்ன்றது பண்ணணும். நமக்கு இங்க ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் இருந்தா போதும். அண்ட் நாட் ஓன்லி தட், ரெண்டாவது என்னன்னா பெர்சிஸ்டன்ஸ், அதாவது விடாமுயற்சி. நம்ம ஒரு விஷயத்த சக்சஸ் ஆகிற வரைக்கும் கண்டினியூவா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் விடாமுயற்சி, தான் இந்த பெர்சிஸ்டன்ஸ். மூணாவது லேட் நைட்ஸ். இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், நான் மறுபடியும் ஒருத்தர் பேர் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு மோர் தென் ஒரு 10 to 15 days டூர்லவே இருக்காரு நம்ம ரவி சார். அவர் நைட் எப்ப தூங்குறாரு யாருக்குமே தெரியாது. உண்மையிலே சொல்றேன், காலையில எழுந்திரிச்சு மறுபடியும் மீட்டிங். ஸோ இவ்வளவு லேட் நைட்ஸ் சம்டைம் நம்ம இருக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் ரிஜெக்ஷன்ஸ், மெயினா வந்தவங்க எல்லாருமே வந்து பிசினஸ்குள்ள வந்துருவாங்களான்னா வரமாட்டாங்க. We have to face the rejections and sacrifices. சொல்லவே தேவையில்லை. சாக்ரிஃபைஸ், அந்த சாக்ரிஃபைஸ்க்கு நான் தனியா சொல்றேன். அண்ட் டிசிப்ளின், மெயினா டிசிப்ளினா இருந்தாதான் சக்சஸ் வரும். அதாவது மார்னிங் 6:30 மீட்டிங்னா நம்ம என்ன பண்றோம் 6:25. இன்னைக்கு நான் வந்து சம்டைம் நான் 6 o'clock வந்தாலும் நான் வந்து தேன்மொழி மேடம் எத்தனை மணிக்கு அவங்க ஜூம்குள்ள வருவாங்க எனக்கு தெரியாது. சம்டைம் நான் 6 o'clock ஆன் பண்ணால அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 பீப்புள் நான் கண்டினியூவா நான் பாக்குறது உண்டு. ஏன்னா அவ்வளவு டெடிக்கேட்டடா காலையில 7 மணிக்கு ஆயிடுச்சுன்னா மீட்டிங் ஓப்பன் ஆயிடுமே. ஸோ அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. தட் இஸ் டிசிப்ளின். ப்ரொஃபஷனல் ஒர்க் இருக்க வந்த அண்ட் அகெயின் கிரிட்டிசிசம். டெஃபினட்டா நம்மள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவன் வேலைக்கு இல்லாத ஏதோ தேவையில்லாத பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, இவன் லாஸ்ட் டைம் அங்க பண்ணிருந்தான், இதுல மட்டும் என்ன பெருசா ஜெயிச்சிடுவாங்களா? சரி, இது நான் சொல்றது எல்லாத்தையும் எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லா துறையிலையும்
பட் இது நமக்கு ரிலேட்டடா நீங்க உங்களுக்கு நமக்கு என்னென்ன நடக்குது அது நீங்க அதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுட்ஸ், எக்கச்சக்க டவுட்ஸ் நமக்கும் இருக்கும், நம்ம மேல நம்மளை பாக்குறவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபெயிலியூர், இன்னைக்கு வந்து ஒரு 4 பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு போறோம், 4 பேரும் பிசினஸ்ல வர மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம தோக்கல, நமக்கு சம்திங் வில் லேர்ன், நம்ம கத்துக்கிட்டோம். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்னைக்கு ஒரு 1 வீக் எதுவுமே ஒரு சைனப் நடக்கல, ஒருத்தரும் நம்ம இது கேட்கல, தட் இஸ் நாட் ஃபெயிலியர், தட் இஸ் லேர்னிங். அங்க இருந்தே நான் ஏன் ஃபெயில் ஆகுறேன்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டா அந்த சக்சஸ்க்கு நம்ம வந்துடலாம். ஸோ அண்ட் அகெயின் வி ஹேவ் டு டேக் த ரிஸ்க். மெயினா ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு வந்தாலும் சரி. ரிஸ்க் எடுக்கலைன்னா சக்சஸ் வராது. ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம பண்றாமா, இந்த இடத்துல எல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காமா அப்படின்றது நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் கம்மிங் டு சக்சஸ். சக்சஸ் ஆகணும்னா there is a mantra. சக்சஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ். இந்த லெட்டர் எஸ் தான் வந்து சக்சஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் எண்டிங் லெட்டர். ஆல்மோஸ்ட் இல்ல, அதேதான். அண்ட் சக்சஸ் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். அளவு இந்த அளவுக்கு தான் என்னால சக்சஸ் ஆயிருக்கேன், இன்னும் இவ்வளவு சக்சஸ் ஆகணும், இவ்வளவு சக்சஸ் ஆக முடியும், ஐ ஹவ் எனஃப் டைம். ஸோ வி கேன் மெஷர் அவர் சக்சஸ். பட் தேர் இஸ் எ மந்த்ரா. வாட் இஸ் த மந்த்ரா? கிசான் ப்ரோல நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு ஒரு பர்டிகுலர் இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா இந்த இடத்துல ஜெயிக்கலாம். அந்த மந்த்ரா தான் எனக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நான் அப்சர்வ் பண்றேன், நான் கரெக்டிங் மை மிஸ்டேக்ஸ், என்னோட தவறுகள் நான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சம்டைம் சில விஷயங்கள்ல லேக்கிங் இருந்தாலும் எகெயின் மைசெல்ஃப் ஐ எம் புட்டிங் இந்த ட்ராக்ல, நான் அந்த ட்ராக்ல வந்துட்டு எகெயின் வந்து ஐ எம் ரன்னிங் ஃபார் என்னோட சக்சஸ்க்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ வி ஆர் ஆல், நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ். அதனால நமக்கு வந்து என்ன நடக்கும்னா அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் நமக்கு, அந்த லைக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபிளக்சுவேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாம் தாண்டி நம்ம சக்சஸ் ஆகணும். அப்படி கிசான் ப்ரோல நம்ம சக்சஸ் ஆகணும் டெஃபினட்டா. வி ஹாவ் டு ஃபாலோ திஸ் மந்த்ரா. வாட் என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஒரு 7 லெட்டர் எஸ். சக்சஸ்ல என்ன இருக்கு லெட்டர்? ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் எஸ். 7 எஸ் லெட்டர் என்ற ஒரு 7 லெட்டர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் இது நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது வந்து நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டோம், இது நம்ம அந்த லைன் எழுதிக்கோங்க. இந்த ஒரு ப்ராசஸ் நடந்தாதான் நமக்கு சக்சஸ் வரும். திஸ் இஸ் த ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன், இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றதுக்கு ஒரு 7 எஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். நான் கத்துக்கினது நான் வந்து இங்க ஷேர் பண்றேன். அந்த 7 எஸ் என்னன்றது நம்ம இப்போ பார்ப்போம். Then 1S, the first letter is share. இந்த பிசினஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வாட்ஸ் அவர் நெக்ஸ்ட் ரோல் சொல்லுங்களேன். நமக்கு இந்த வாய்ப்பு ஒருத்தர் மூலமா வந்திருக்கு, அவரு வந்து அவரோட லிஸ்ட்ல நாம இருந்தோம். அந்த லிஸ்ட்ல இருந்து நமக்கு ஒரு வாட்டி அவர் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி அவர் போன்ல பிசினஸ் சொல்லல, நமக்கு அழகா நம்மளோட டைம் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காரு, அழகா இந்த பிசினஸ், அவர் அந்த பிசினஸ் பிரசன்டேஷன் அவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. உடனே வந்துட்டாமா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு நாள் ஃபாலோ அப்ல நம்ம பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம். அப்போ நமக்கு பிசினஸ் கொடுத்தவரை என்னென்ன வேலை பண்ணிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த வேலை நம்ம பண்றோமா, ஒரு நேம் லிஸ்ட் வச்சிருக்கோமா, இல்ல அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுல இருந்து கரெக்டா பிரசன்டேஷன் கரெக்டா கத்துக்கிட்டாமா, எப்படி ஃபாலோ பண்ண நம்ம கத்துக்கிட்டாமா,
எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம். தென் வாட் இஸ் அவர் ரோல்? எதுக்காக சும்மா வந்தோம்? ஒரு இன்வெஸ்டரா வந்தீங்க. இப்போ ரீசெண்டா கிசான் ப்ரோன்ல ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ உங்க மொபைல் போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடலாம். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. பட் நான் ஜெயிக்கணும், எங்க சக்சஸ் பண்ணி தான் காட்டணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது இந்த பிசினஸ் இன்னொருத்தருக்கு நமக்கு எப்படி ஒருத்தர் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தானே நம்மளும் ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜாப் டு ஷேர். இந்த பிசினஸ் எப்படி? நம்மளோட ரா மெட்டீரியல் இஸ் பீப்புள். ஒரு டைல்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு மண்ணு தேவை, கிளே மண்ணு தேவை. மண்ணு இருந்தாதான் அந்த டைல்ஸ் பண்ண முடியும், டைல். சோ நமக்கு நம்ம பிசினஸ் அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு நம்ம போனோம்னா ஒருத்தர்கிட்ட பேசிதான் ஆகணும், ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். சோ ஒரு நல்ல ஐடியா சம்டைம் என்ன பண்றோம், நல்ல ஐடியா வந்தா நம்ம ஷேர் பண்றோம். நல்ல மூவி பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கு படம் நம்ம ஷேர் பண்றோம். ஸ்டார்ட் சம்திங் குட். நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு ஏன் ஏன் தயங்குறோம்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இந்த பிசினஸ் நம்ம ஷேர் பண்ண பண்ணாம இருக்காருன்னா ஒண்ணு அவர் கத்துக்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு புரியாம இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ வந்திருக்கேன் அவ்வளவுதான், எனக்கு எதுவுமே தெரியாது, இல்ல எனக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மத்தவங்க கிட்ட இல்ல பயம் என்ன ஆயிடுமோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் எவ்வளவு விஷயம் நம்ம ஷேர் பண்றதுனால நடக்குதுன்னு பாருங்களேன். ஒரு நல்ல ஹோட்டல், அவங்க நமக்கு ப்ராஃபிட் எது கொடுப்பாங்களோ நம்ம ஷேர் பண்றோம். இந்த மாதிரி எனி திங். எனக்கு நல்ல விஷயம் என்னங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் பண்றதே எல்லா பேட் திங்ஸ் தானே. குட் திங்ஸ் எங்க ஷேர் பண்றோம்னு சொல்லுங்க. சோ அப்ப இது ஷேர் பண்றதுக்கு இது குட் திங் தானே. அப்ப இது ஷேர் பண்றதுக்கு என்ன ப்ராப்ளம்? இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். இது என்ன பிக்சர் தெரியுங்களா? இது கரோனா டைம்ல ரிலீஸ் பண்ண ஒரு பிக்சர். யார் எல்லாம் நம்ம 3 feet டிஸ்டன்ஸ்ல இருக்காமோ அவங்கள மீட் பண்ணும்போது நீங்க மாஸ்க் போட்டுதான் ஆகணும். என்ன பண்ணணும்? மாஸ்க் எதுக்காகன்னா அந்த கரோனா ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக. சோ இந்த பிக்சர் நான் ஏன் எங்க யூஸ் பண்றேன்னா, இந்த பிக்சர் இப்போ கிசான் ப்ரோ யாரையெல்லாம் நம்ம 3 feet டிஸ்டன்ஸ்ல பாக்குறோமோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ். மறந்துடாதீங்க. ட்ரெயின்ல பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தாரா, ஒருவேளை அவர் சிரிச்சிருக்காரு, அவர் சிரிக்கணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம சிரிக்கிற மூஞ்சி இருக்கணும்ல. நம்ம உம்மன்னு உட்கார்ந்தா அவர் நம்மளை பார்த்து எப்படி சிரிப்பாரு? சோ அதுக்காக நம்ம ரொம்ப ஓப்பனா இருக்கணும். இட் இஸ் எ பீப்புள்ஸ் பிசினஸ். பீப்புளோட நம்ம பண்ற பிசினஸ். அப்ப நம்ம நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 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 ஸ்பெஷல் ஒரு யூனிக் பர்சனா நம்ம மாறிடணும். சோ அப்போ 3 feet டிஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் நம்ம பாக்குறோமோ அவங்களுக்கு எல்லாம் கிசான் ப்ரோ பத்தி தைரியமா ஷேர் பண்ணலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தைரியமா ஷேர் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிசினஸ், ஒரு புனிதமான ஒரு பிசினஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால யாருமே எனக்கு ஷேர் பண்றதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருமா, நான் பாட்டுக்கு நான் போட்டப்ப எனக்கு வருது, அந்த மைண்ட்ல இருந்து வெளில வாங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் ஷேரிங் த பிசினஸ். எவ்வளவோ பேர் இன்னைக்கு வெளியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. த மோர் யூ ஷேர், த மோர் யூ க்ரோ. இங்க அவங்களும் க்ரோ ஆவாங்க, நாமளும் க்ரோ ஆவோம். இந்த பிசினஸ் ஆல்வேஸ் இட்ஸ் எ வின் வின் பிசினஸ். வேற பிசினஸ் இந்த மாதிரி இந்த மாடியூல்ல இல்ல. த நெட்வொர்க்கிங் பிசினஸ் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் வின் வின். யூ வின், ஐ வின். சோ அதனால இன்னைக்கு யாருக்கெல்லாம் இன்னும் நம்ம ஷேர் பண்ணாம இருக்கோமோ அவங்களுக்கு உடனே இது ஷேர் பண்ண ஆரம்பிங்க. த செகண்ட் திங் இஸ் ஸ்பான்சர். ஷேர் பண்ணிடுவோம். ஷேர் பண்ணிட்டு நம்ம அந்த முறையில நம்ம போயிடுவோம். எதுக்கு எப்படி பிரசன்டேஷன் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சரியா ஃபாலோ பண்ணலைன்னா அந்த டீல் க்ளோஸ் ஆகாது. பட் மோர் தென் ஷேரிங், எத்தனை பேரையும் அந்த ஷேர் பண்ணவங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. கரெக்டா அவங்க சொல்லுவாங்க, நான் வென்ஸ்டே நான் டிசைட் பண்ணி சொல்றேன்னா எகெயின் வென்ஸ்டே அவங்களை ரீகால் பண்ணணும். இல்லைன்னா அந்த பக்கம் வர்ற மாதிரி அவங்க இடத்துக்கு போயிட்டு கரெக்டா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும். நம்ம எவ்வளவோ பேருக்கு நம்ம என்ன பண்றோம்னா இதை பத்தி ஷேர் பண்ணிடுறோம். பட் அது கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமான்னு பாருங்க.
அடுத்தது அவங்கள ஸ்பான்சர் பண்ணணும். அவங்க ஸ்பான்சர் பண்ணாதான் நம்மளோட பார்ட்னர் ஆவாங்க, நம்மளோட பிசினஸ் பார்ட்னர் ஆவாங்க. நமக்கும் இன்கம் அங்க இருந்து அவங்களுக்கும் மீட்டர் ஓட ஆரம்பிச்சு. சோ அது பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இந்த சேம் திங் பண்ணுவாங்க. இட் இஸ் ஏ காப்பி கேட் பிசினஸ். நம்ம என்ன பண்றோமோ நம்ம டீம் அதே தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன கத்து கொடுக்குறோமோ அவங்க அதே தான் பண்ணுவாங்க. சோ என்ன பண்ணணும், ஸ்பான்சர் பண்ணணும். லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த பிரசன்டேஷன் முடிச்சுட்டேன், அவங்க எல்லாம் பிசினஸ் வந்திருக்காங்களா, அவங்கள வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றாமா, ஃபாலோ பண்ணா அவங்க எல்லாருமே பிசினஸ்ல வந்திருக்காங்களா, சம்பளம் வந்ததுக்கு உடனே நான் என்ட்ரி போடுறேன்றவங்களை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காமா, இல்ல நெக்ஸ்ட் மந்த் சொன்னவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிருக்காமா, இல்ல சாயந்தரம் நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காமா. அப்படி நம்ம செக் பண்ணி மக்களை ஸ்பான்சர் பண்ணணும். சென்ட் யுவர் லிங்க். அப்பதான் லிங்க் அனுப்புங்க. யாரு ஸ்பான்சர் பண்றீங்களோ அப்ப லிங்க் அனுப்புங்க. அந்த லிங்க் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து எவ்வளவு டாலருக்கு வராங்க, அந்த டாலர். ஸோ சிமிலர் லைக் தென் ஸ்டார்ட் யுவர் பிசினஸ். ஸ்பான்சர் பண்ணாதான் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். ஷேர் பண்ணா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் ஆகல. ஸ்பான்சரிங் பண்ணாதான், ஸ்பான்சரிங் மீன்ஸ் அவங்கள சைன் அப் பண்ணாதான் பிசினஸ்க்குள்ள நம்ம இது ஸ்டார்ட் ஆகும். A good sponsor does not just recruit people. A great sponsor develop people into leaders. ஒரு நல்ல ஸ்பான்சர் வந்து ஜஸ்ட் வந்து பீப்புளை வந்து சைன் அப் பண்ணிட்டு விட்டுற மாட்டாங்க. ஒரு குட் கிரேட் ஸ்பான்சர் ஒரு லீடர் மாதிரி எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து பீப்புள் அதுல இருந்து செலக்ட் பண்ணி அவங்கள லீடர்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம எத்தனை பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டு விட்டுட்டோம், எத்தனை பேர் நம்ம பிசினஸ்குள்ள வந்துட்டு அப்படியே ஐடியலா இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் தெரியல. இது எல்லாமே அப்படியே இருந்துச்சுன்னா பீப்புள் வருவாங்க, பட் லீடர்ஸ் கிரியேட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி லீடர்ஸ் கிரியேட் டெஃபினட்டா ஆகணும். பட் இந்த ஸ்பான்சர் பண்ணும்போது நமக்கு ஒரு 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 இஷ்யூ வரும். ஸோ பட் நான் ஒரு சின்ன வீடியோ. The richest person in the room is the person with the highest number of rejections. The person with the highest rejections is the person who's the richest in that room. You can either be a rejected millionaire or billionaire, or you can be a respected broke person. Most people play safe in sales because they want to be respected. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பான்சர் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தான் மோர் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றது, அவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். யூ காட் த பாயிண்ட். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம இதை பத்தி ஷேர் பண்றது இல்ல, ஸ்பான்சர் பண்றது இல்ல. பட் நம்ம ஸ்பான்சர் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? மோர் தென் ரெஸ்பெக்ட். நான் சொன்னா அவங்க ஏதோ நினைச்சிடுவாங்களா? ஓகேவா? அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து நம்ம ஸ்பான்சர் பண்றது இல்ல. ஸ்பான்சர் பண்ணணும்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈவன் எம்பிஆர் சார் ஸ்கிரீன் தெரியலங்க சார். இல்ல தெரியாது, அங்க ஆடியோ இருக்கு. ஒன்ல நான் வந்து ஸ்பான்சர் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்லைடுக்கு போகணும். ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ விஸ்வா சார். தேங்க்யூ. ஓகே, சோ அவரு ஒருவேளை நம்ம ஒரு பில்லியனர் ஆகணும், மில்லியனர் ஆகணும்னா டெஃபினட்டா நம்ம ரெஸ்பெக்ட்ன்றது நம்ம விட்டுணும். அதுக்கப்புறமும் பீப்புள் நம்மளோட சக்சஸ் பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால இந்த பிசினஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிசினஸ்ல நிறைய பேரு சக்சஸ் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட ரெஸ்பெக்ட் தான். ரெஸ்பெக்ட் மீன் தன்மானம், அதுதான் பாத்துக்கிறாங்க தவிர அவங்க வந்து பிசினஸ் சொல்றதுக்கு அவங்க வர்றது இல்லைன்னு சொல்ல வராங்க. டெஃபினட்டா இப்ப ஸ்கிரீன் தெரியும். என்ன நான் இன்னொரு இடத்துல ப்ராப்ளம். ஓகே,
ஃபைன். ஓகேங்க சார். மூணாவது ஓகே, சைலண்ட்ல போட்டுக்கோங்க ப்ளீஸ். த தேர்ட் திங் நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, மூணாவது வந்து சர்வீஸ். எல்லாருமே நம்ம பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பீப்புள் வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணிடுறோம். ஆனா அவங்களுக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுக்குறோமான்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது ஆல்வேஸ் இட் இஸ் செல்ஃப் சர்வீஸ், அது மறந்துடாதீங்க. நம்ம வந்து சர்வீஸ் யாருக்கா கொடுக்கறோம்னா அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு போய் நான் ஏன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அது ராங். இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா நம்ம அவங்கள வந்து ஒரு லீடரா இல்லைன்னா அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா அவங்களை கன்வெர்ட் பண்ற வரைக்கும் நம்ம சர்வீஸ் கொடுத்துதான் ஆகணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது என்னன்னா, ஹவு டு இன்வைட் பீப்புள். இதாவது அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா, நம்ம எப்படி ஒரு பீப்புள் இன்வைட் பண்ணிருந்தோம், நம்ம எப்படி ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிருந்தோம், நம்ம எப்படி பண்ணிருந்தோம், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா. அண்ட் ஹவு டு எக்ஸ்பிளைன் பிசினஸ். எப்படி பிசினஸ் எப்படி எது வரைக்கும் சொல்லணும், போன்ல சொல்லணுமா இல்ல நேரம் மீட் பண்ணி சொல்லணுமா, இதுதானே நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்வீஸ். அண்ட் புதுசா யாராவது இப்போ வந்திருக்கீங்கன்னா பிசினஸ்க்குள்ள, உங்களை யாராவது ஸ்பான்சர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த 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 விஷயங்கள் கவனமா நம்ம கத்துக்கணும். அப்பதான் நம்ம டீமுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவைன்றது நமக்கு அப்பதான் புரியும். How to invite people, how to explain the business, how to open wallet. இந்த வேலட் அவங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தாதானே அதுல வந்து அவங்களுக்கு ஒரு $100 நம்ம கரெக்டா அங்க $100 அண்ட் வாட் எவர் த கேஸ் ஃபீ அது இருந்தா தானே அவங்களோட ஐடியை ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த சர்வீஸ் எல்லாம் யார் பண்ணணும், யார் பிசினஸ் கத்துக்கிட்டாங்களோ. இப்ப புதுசா வந்த பீப்புள் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இது எல்லாமே நம்ம கத்துக்கணும். நம்ம கத்துக்கினாதான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும். கத்துக்கிறதுக்கு வந்து நான் அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். ஓகேங்களா. ஹவு டு வித்ட்ரா டெய்லி. இப்பதான் நமக்கு பணம் டெய்லி வந்து எவ்ரி ஹவர் வருது. சோ ஹவு டு வித்ட்ரா இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஹவு டு ஸ்வாப் யூஎஸ்டிடியா கன்வெர்ட் பண்ணும். அந்த யூஎஸ்டிடியா மறுபடியும் ஐஎன்ஆரா இல்லைன்னா வந்து அது என்கேஷ் பண்றதுக்கு என்னன்றது ரூட் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். திஸ் அண்ட் ஆல் சர்வீஸ். ஒருத்தர் சைன் அப் பண்றதோடு நம்ம விட்டுட்டோம்னா அவங்க ஒரு இன்வெஸ்டராவே இருந்துருவாங்க. அதுக்கப்புறமாவும் நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா இதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னா அவங்க அடிக்கடி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவரு எப்படி என்கேஷ் பண்ணிக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்ன்றதும் தெரிஞ்சிடும். அதனால சர்வீஸ்ன்றது இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஷோரூம்ல ஒரு கார் இருக்குன்னா கார் விற்கிற டிபார்ட்மெண்ட் வேற இருக்கும், அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வேற இருக்கும். சர்வீஸ் இல்லாம ஒரு கார் விற்க முடியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், வாட் எவர் இட், டிவி ஆகட்டும், வாட் எவர் ஒரு எனிதிங் யூ டேக் இட். ஒரு கிரைண்டர் ஆகட்டும், ஒரு மிக்ஸி ஆகட்டும், ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு என்ன சென்டர் இருக்கு? சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா? சிமிலர் நம்மளும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணோம்னா ஒருத்தர் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அவருக்கு என்ன தேவைகள், லைக் அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் பத்தி என்ன தேவையோ அந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துதான் ஆகணும். நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த சர்வீஸ் தாங்க எனக்கு கீ சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வாட் கீ சிஸ்டம் இஸ் டூயிங் த சர்வீஸ். இன்னைக்கு மார்னிங் காலையில 6:30 மணிக்கு என் டீமுக்கு இல்லாம நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இட் இஸ் a சர்வீஸ். அதே மாதிரிதான் நம்மளும் ஃபீல் பண்ண. அப்ப நம்ம பிசினஸ்க்கு எவ்வளவு சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ ஆல் சீனியர் கீ டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஆல் ஃபவுண்டர்ஸ் அவங்கவுங்க நேரத்தை கீ சிஸ்டம் கொடுக்குறாங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்றாங்க. அவங்களை அப்ரிஷியேட் பண்ணும் ஆல்வேஸ். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கத்துக்கினதை நம்ம டீமுக்கு அப்ளை பண்ணணும். நம்ம டீமுக்கு அப்ளை பண்ணாதான் தென் அந்த இடத்துல இருந்து தான் அந்த பிசினஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா அண்ட் ஹவு டு ரீஇன்வெஸ்ட். அவங்களுக்கு மறுபடியும் வந்த பணத்தை செலவு பண்ணாம ரீஇன்வெஸ்ட் பண்ணா எப்படி இன்னும் பணம் வரும். அழகா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு சலீம் சார் வந்து ஹவு டு ரீஇன்வெஸ்ட்ன்றது சூப்பரா சொல்லி இருந்தார் ஒரு நாள் ஒரு ட்ரைனிங்ல.
சோ அந்த மாதிரி மறுபடியும் எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், மறுபடியும் பணத்தை ஆகணும், இது எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? திஸ் இஸ் வாட் சர்வீஸ். த ஃபோர்த் திங் இஸ், யாரெல்லாம் இந்த இந்த சர்வீஸுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் தயாராயிடுவாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணவங்க தான் இது பண்ண முடியும். மேலோட்டமா ஏதோ அதாவது கூட்டத்துல கோவிந்தா சொல்ற மாதிரி இல்லாம, ஓகேவா, எனக்கும் எல்லாமே தெரியணும். ஓகே, அந்த ஏதோ ஒரு பிக்சர்ல காட்டுவாங்க, ஸ்வாஹான்னா இவர் ஸ்வாஹா சொல்லுவார், பாக்யராஜ் மூவி நினைக்கிறேன். இது நம்மால் ரைட். அந்த மாதிரி ஏதோ கூட அவங்க சொல்றாங்க, நானும் ஸ்வாஹா அப்படி சொல்றேன்னு இல்லாம, அவங்க என்னென்ன கத்துக்கிட்டாங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இது முழுசா இது என்ன பிசினஸ் அப்படின்றது ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி இன் த சென்ஸ் லேர்னிங். ஸ்டடி ஸ்மார்ட் அண்ட் ஸ்கோர் ஹை. எவ்வளவு அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டாமோ, ஓகேங்களா, அவ்வளவு இங்க சம்பாதிக்க முடியும். when you learn, you will earn more you earn. புரியுதுங்களா? அதனால எவ்வளவு லேர்ன் பண்றோமோ அவ்வளவு நம்ம என்ன ஸ்டடி பண்ணணும், ஹவு டு கனெக்ட் கீ சிஸ்டம். எத்தனை பேருக்கு வந்து நம்ம பிசினஸ்ல கீ சிஸ்டம்க்கு எப்படி நம்ம கனெக்ட் ஆகணும்ன்றதாவது நம்ம கத்துக்கிட்டாமா? அப்படி கத்துக்கிட்டா அட்லீஸ்ட் நம்ம கத்து கொடுக்கலனாலும் கீ சிஸ்டம் கத்து கொடுக்கும் இல்லையா? கரெக்டா இல்லைங்களா? அப்ப கூடவே நம்மளும் கத்துக்கலாம் இல்லையா? சோ இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிசினஸ் இது அப்படின்ற சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணணும், அந்த சிஸ்டத்தை ஸ்டடி பண்ணணும், அண்ட் ஹவு டு பிகம் கீ டைரக்டர். இன்னைக்கு கீ டைரக்டர் சொல்றாங்க, சீனியர் கீ டைரக்டர் சொல்றாங்க, நாளைக்கு அனதர் போஸ்ட் வருது, எக்ஸிகியூட்டிவ் கீ டைரக்டர். நவ் கிசான் ப்ரோல கோர் டைரக்டர் இருக்கு, கோர் லீடர். சோ எப்படி நான் வந்து ஒரு கோர் லீடர் ஆகணும், எப்படி ஒரு கீ டைரக்டர் ஆகணும், ஓகே, அண்ட் ஹவு டு டூ டீம் மீட்டிங் சொல்றாங்க. நான் எப்படி டீம் மீட்டிங் பண்ணணும், டீம் மீட்டிங் பண்ணணும்னா நம்மளோட அப்ளைனோட டீம் மீட்டிங்ல போனா அவங்க எப்படி டீம் மீட்டிங் பண்றாங்க, அது நம்ம கத்துக்கிட்டு நம்ம டீமுக்கு வந்து நம்ம டீம் மீட்டிங் பண்ணணும். இதேதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. சின்ன வயசுல இருந்து ஒரு ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் வரைக்கும் படிக்கிறோம்னா எதுக்காக? எண்ட் ஆஃப் தி டே டு மேக் மணி. ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்லேவா சேலரிக்கு ஒர்க் பண்றதுக்காக தானே நம்ம வந்து இவ்வளவு படிப்பு படிக்கிறோம். ஒன்னும் படிக்காது வந்து நம்ம தலைமையில உட்காந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு படிச்சுட்டு அப்புறம் சம்பளத்துக்கு தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு ஸ்டடி பண்ணோம், எல்கேஜில இருந்து யூகேஜில இருந்து எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தி டே டு மேக் சம் மணி. அதுவும் நம்ம நினைச்ச பணம் வருதானே? இல்ல. பட் இங்க எவ்ரி ஹவர் ஒரு நம்ம கையில இருக்கிற மொபைல் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி. அங்க லெவல் இன்கம் $5 வரணுமா, $10 வரணுமா, $100 ஒரு நாளுக்கு வரணுமான்றது நம்ம கையில தானே இருக்கு. அப்போ இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு ஸ்பீடா நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். சோ ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி நம்ம டீமுக்கு இது எல்லாமே கத்து கொடுக்கணும். ஹவு டு பை யூஎஸ்டிடி. எனக்கு யூஎஸ்டிடி நான் எங்க வாங்குறது, எப்படி வாங்குறது, அதுக்காக வந்து வெளியில எங்கேயும் தெரியாது வாங்கிடாதுங்க. ஒரு ரிலையபிளா உங்களுக்கு இது வரைக்கும் யாரு கரெக்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ பை அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வெளியில நிறைய இதெல்லாம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. டோன்ட் பை யூஎஸ்டிடி ஃப்ரம் அவுட் சைடர். ஹவு டு பை யூஎஸ்டிடி, ஹவு டு ஓபன் அதர் மார்க்கெட்ஸ், இது ஸ்டடி பண்ணணும். அதர் மார்க்கெட்ஸ் ஓபன் பண்றவங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நமக்கு தெரியும் பீப்புள்னு சொல்லிட்டு இங்க அங்கே அப்படி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இனிஷியலி நம்ம வந்து சைன் அப்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்பான்சர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப ஓகே, ஒரு இன்வெஸ்டரா வேணும்னா பண்ணலாம். பட் அங்க ஒரு டீம் பில்ட் பண்ணி பண்ணணும்னா ஓகே, ஒரு 10 நாள் இப்ப ரவி சார் போய் ஒரு 10 நாள் எப்படி உட்கார்றாரு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா பண்ணலாம். பட் ரொம்ப ஈஸியா அதர் மார்க்கெட்ஸ் ஓபன் பண்ணணும்னா மேக்சிமம் காலையில போனா ஈவினிங் வந்துடுற மாதிரி, இங்க இருந்து ஒரு காஞ்சிபுரம், இங்க இருந்து ஒரு வேலூர், பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, இந்த மாதிரி ஒரு நமக்கு சென்னையை சுத்தி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் நம்ம ஓபன் பண்ணிடணும். இதேதான் ஓபனிங் அதர் மார்க்கெட்ஸ். எப்படி அதர் மார்க்கெட்ஸ் நம்ம ஓபன் பண்ண அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த பிசினஸ் சொன்னா ஈஸியா மார்னிங் போனா ஈவினிங்க்கு நம்ம வந்துடலாம். இல்லைன்னா ஒரு நாள் ஸ்டே பண்றதுக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா?
how to open other markets and how to achieve higher ranks. இங்க ரேங்க்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு ரேங்க்ஸ் வச்சுதான் எனக்கு வந்து இந்த பிசினஸோட ஸ்பீட் இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணணும், கத்துக்கணும். இது என்னென்ன என்ன பண்ணணும், இப்படி பண்ணணும்ன்ற நம்ம கத்துக்கினாதான் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு லீடரா இங்க நிக்க முடியும். சோ 4வது பாயிண்ட் வந்து ஸ்டடி. 7-11 ஆயிடுச்சா? ஓகே. தென் த அதர் திங் இஸ் ஸ்பீடா இருக்கணும். எஸ்பெஷலி கிசான் ப்ரோ ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். கிசானுக்கு நம்ம ஸ்லோவா இருந்தாலும், ஆக்சுவலி நான் கிசான்ல கொஞ்சம் நான் ஸ்லோவா தான் இருந்தேன். பட் வென் இட் கம்ஸ் டு கிசான் ப்ரோ திங்ஸ் டூயிங் ஸ்பீட். ஸோ ஸ்லோலி பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம ஸ்பீட் ஆகணும். ஒருத்தர் இருந்தாலும் சரி, டீம் இருக்கிறவங்க இன்னும் ஸ்பீடா ஒர்க் பண்ணணும். டீம் இல்லாதவங்க ஸ்பீடா டீம் உருவாக்கிக்கணும். நம்ம கிட்ட 3 பேர் தான் 4 பேர் தான் இருக்காங்கன்னா அதுவும் டீம் தான். அந்த 4 பேர் இருக்கிற டீமுக்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பீடான ஒரு பெர்சனா நம்ம தெரியணும். நம்ம ஸ்பீட் இல்லைன்னா நம்ம டீம் ஸ்பீடா இருக்காது. The speed of the leader determines the speed of the team. ஸ்பீடா இருக்கணும். எங்க ஸ்பீடா இருக்கணும்? டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிருக்காமா? நம்ம பேசலன்னா வேற யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. இந்த இடத்துல ஸ்பீடா இல்லைன்னா அவ்வளவுதான். டாக் டு யுவர் ரிலேட்டிவ்ஸ். நம்ம ரிலேட்டிவ் யாரோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம சொல்லலைன்னா மாரேஸ்வரன் சார் போய் அவருக்கு பிரசன்டேஷன் கொடுப்பாங்க. மாரேஸ்வரன் சார்ல மதுரையா இருக்காங்க நம்ம லீடர்ஸ், இல்ல சிவகாசி, வாட் எவர், வேற எவர். சோ அப்ப என்ன நடக்கும்? நம்ம பீப்புளுக்கு நம்ம ஸ்பீடா இந்த விஷயத்த நான் இந்த மாதிரி இருக்கேன்னு, என்ன சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல இருக்கேன்னு சொல்லிக்கிறதுக்கே இன்னும் வைக்கப்பட்டா இந்த பிசினஸ் பண்ண முடியாதுங்க. இந்த பிசினஸ் பண்ணணும்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே அடிபட்டிருக்கோம். ஃபர்கெட் இட். அதெல்லாம் மறந்துடுங்க. நம்மளும் ஒரு நிறைய ஸ்பீடான பிசினஸ் பண்ணிட்டோம், ஸ்பீடாவும் போயிடுச்சு. நம்ம ஸ்பீடா தான் இருந்தோம், கம்பெனி ஸ்பீடா போயாச்சு. பட் இங்க லீடர் ஸ்பீடா இருக்கணும். ஏன்னா பிசினஸ் ஸ்பீடா இருக்கு, கம்பெனி ஸ்டடியா இருக்கு. அந்த 4வது பாயிண்ட் கம்பெனி ஸ்டடி. அப்ப நம்ம ஸ்பீடா இருக்கணும். The speed of the leader, speed of the team. Talk to your relatives. அதே மாதிரி talk to your global contacts. இன்னைக்கு ஒரு குளோபல் கான்டாக்ட் எனக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து மிஸ்டர் முருகன், மிஸ்டர் செந்தில், நம்ம ஜோஸ் சார் டீம்ல வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் சிங்கப்பூர். நம்ம ஜின்னா சார் டீம்ல வந்து யூகேல வந்து சைன் அப்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் வீக் ஒரு $3,500 பிசினஸ் யூகேல இருந்து வந்து இருக்கு, லண்டன்ல இருந்து. சோ அப்ப நம்ம குளோபல் கான்டாக்ட்ஸ்க்கு யாரு சொல்லுவாங்க? துபாயில இருக்கலாம். இப்ப ஷைனி மேம் இருக்காங்கன்னா டெஃபினட்டா கேரளா பீப்புள், மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் துபாயில இருப்பாங்க. துபாய், ஷார்ஜா. கனெக்ட் பீப்புள் ஃப்ரம் துபாய், கனெக்ட் பீப்புள் ஃப்ரம் ஷார்ஜா, அபுதாபி, எல்லா இடத்துல இருந்து நம்ம குளோபல் கான்டாக்ட் நம்ம கான்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, இந்த பக்கம் சுத்தி நம்ம நேபாள், ஸ்ரீலங்கா வரைக்கும் எல்லாமே நமக்கு கனெக்ட் பண்ணி நம்ம குளோபலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப லாங்கா போலனாலும். சோ டெஃபினட்டா இந்த பிசினஸ்ல வந்து நம்ம ஸ்பீடா இருக்கணும். நாட் ஓன்லி தட், சாக்ரிஃபைஸ். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்றது. ஏன் ஆபீஸ்க்கு வரல, மழை பெஞ்சிருக்கு வரல, ஏன் இது பண்ணல. சோ இந்த மாதிரி சின்ன விஷயம், பஸ் கிடைக்கல, அப்படி போகணுமா, இவ்வளவு தூரமா. சோ நோ, பெருசா சம்பாதிக்கணும்னா டெஃபினட்டா சின்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணிதான் ஆகணும். இட்ஸ் ரூல் ஆஃப் லைஃப். புரியுதுங்களா? சின்ன சொர்க்கம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சொர்க்கம் பிடிக்குமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்பா சொர்க்கத்துக்கு போனோம்ப்பா. ஒரு விஷயம் மறந்துடுறோம். சொர்க்கத்துக்கு போகணும்னால் முதல்ல சாவணும். சத்தாதான் சொர்க்கத்துக்கே போக முடியும். அப்போ சொர்க்கம்ன்றது ஏன் சொல்றோம்? அப்போ தென் சொர்க்கம் இங்கதானே இருக்கு. சோ அப்ப இந்த இருக்கிற பியூட்டிஃபுல் லைஃப் நம்ம இது பண்றதுக்கு ஏன் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது? பெருசா நம்ம என்ன சாக்ரிஃபைஸ், நம்ம சொத்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துறோம். சோ சின்ன சேஞ்ச் யுவர் டெய்லி ரொட்டீன். டெய்லி நம்ம என்ன பண்றோம்? அதேதான். காலையில எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறோம், சேஞ்ச் யுவர் டெய்லி ரொட்டீன். காலைல கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்கலாம், காலைல கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். சோ அந்த டெய்லி ரொட்டீன் மாத்தலைன்னா இந்த இடத்துல நீங்க சின்ன சாக்ரிஃபைஸ், நான் வந்து இத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவேன், தானு 1 மணி ஆயிடுச்சுன்னா நான் சாப்பிட்டுதான் ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து எங்க பிசினஸ் இங்க ஆகாதுங்க. உட்கார்ந்து சாப்பிடலாம். எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடலாம் அடுத்த வருஷம்.
பட் அடுத்த வருஷம் 5-ஸ்டார் ஹோட்டல்ல உங்க நேரத்தை நம்ம நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் சூப்பரா லீட் பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சேஞ்ச் நம்மளோட டெய்லி ரொட்டீன் மாத்தணும். சாக்ரிஃபைஸ் யுவர் ஈகோ அண்ட் ஸ்டே ஓபன் டு லேர்னிங் ஃப்ரம் யுவர் அப்ளைன்ஸ். நிறைய பேருக்கு அப்ளைன்ல இருந்து கத்துக்கிறதுக்கு ஒரு ஈகோ, அவர் ஏஜ் கம்மி, அவர் என்னோட படிப்பு கம்மி, அதெல்லாம் பார்க்காதுங்க. நம்மளோட சக்சஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கான்னு ஃபாலோ. நம்மளோட ஒருத்தர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு சூப்பரா. எனக்கு மாரேஸ்வர் சார் ரேங்க் 3 அச்சீவ் பண்ணிருக்காங்க. நம்ம விஸ்வா சார் என்ன அப்ளைன் ரேங்க் 3 அச்சீவ் பண்ணிருக்காங்க. எப்படி பண்றீங்க? சோ we have to learn from them. எனக்கு தெரியல, நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். சார் எப்படி சார், என்ன இது நம்ம அப்ளை பண்றோம், எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றீங்க சார், எது நிறைய சேல்ஸ் நமக்கு வருது, எப்படி பண்ணா இது ஃபாஸ்டா கத்துக்கோங்க. தப்பில்ல. சாக்ரிஃபைஸ் யுவர் ஈகோ. எல்லார்கிட்ட இருந்து, நம்ம அப்ளைன் கிட்ட இருந்து இல்ல, ஒரு எவ்ரி சக்சஸ்ஃபுல் பர்சன்ல இருந்து கத்துக்கோங்க அவங்க எப்படி பண்றாங்க. இன்னைக்கு ஷாம் பாபு வந்து கடப்பால உட்கார்ந்து லாஸ்ட் 7 days ஒரு நல்ல பிசினஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நானும் லாஸ்ட் வீக் வந்து ஹைதராபாத் போயிருக்கேன். 9 to 9 பிரசன்டேஷன்ஸ் கொடுத்திருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய பைப்லைன்ல இருக்கு. நிறைய பேர் பாக்குறதுக்கு எனக்கு 2 days வந்து ஹெவி ரெயின் இருக்கிறதுனால முடியல. தட் இஸ் நாட் என்ன சொல்றது, ரெயின் இருக்கு அப்படி சொன்னது. பட் அங்க பீப்புள் வர மாட்டாங்க. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே. அண்ட் அகெயின் சாக்ரிஃபைஸ் யுவர் எக்ஸ்கியூசஸ், நாட் யுவர் ட்ரீம்ஸ். சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் இருந்தா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ட்ரீம்ஸ் இல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட எக்ஸ்கியூசஸ். நம்ம கனவுகள் ரொம்ப பெருசு. அப்ப எப்படி நம்மளோட கனவுகள் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? அண்ட் த லாஸ்ட் பட் லீஸ்ட் 7th வந்து சிஸ்டம். யாரெல்லாம் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்களோ, இஷ்டத்துக்கு இல்லாம சிஸ்டத்துக்கு ஒர்க் பண்றாங்களோ, அவங்கதான் வந்து இங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஃபாலோ த சிஸ்டம். சிஸ்டம் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது ஃபாலோ பண்ணணும். கீ சிஸ்டத்துல லேர்ன் பண்ணீங்கன்னா லீட் பண்ணலாம், லீட் பண்ணீங்கன்னா சக்சீட் ஆகலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு கீ சிஸ்டம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இது ஜெனரலா சிஸ்டம் பத்தி சொல்றேன். அண்ட் அடிஷன் டு தட் வி ஹேவ் எ கீ சிஸ்டம். ஸோ நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கும். சிஸ்டம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் ஃபோக்கஸ்ட் ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன, இன்னொரு 1 or 2 months இது ஸ்டடி பண்ணிட்டானா இங்கிருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிசினஸ் கொண்டு போறதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே கூட கீ சிஸ்டம். ஸோ அண்ட் நாட் ஓன்லி தட், பர்சனல் growth அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பர்சனல் growth அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நாளைக்கு வந்த பணத்தை எப்படி நம்ம எகெயின் ரீஇன்வெஸ்ட் பண்ணி பணத்தை ஆகணும், அண்ட் எகெயின் எப்படி நம்ம அசெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும், எல்லாமே நம்ம இங்க இருந்து கத்துக்கலாம். அண்ட் கோல் செட்டிங் அண்ட் சக்சஸ் ஓரியன்டட் மைண்ட் செட்ல தானே நம்ம இப்ப எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரெகுலர் ட்ரைனிங் செஷன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப், அதுதானே நம்ம கீ சிஸ்டம்ல இருந்து நடக்குது. சோ அப்போ நீங்க ஒரு சிஸ்டத்துல இருக்கீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டா இங்க சக்சஸ் ஆக முடியும். சோ நான் 7S நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த 7S நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா, கரெக்டா பக்காவா இந்த 7S நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னா அந்த 7Sன்றது. நம்ம ஷேர் பண்றோம், ஸ்பான்சர் பண்றோம், சர்வீஸ் பண்றோம், ஸ்டடி பண்றோம், ஸ்பீடா இருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்றோம், சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தென் இந்த 7S's பண்ணாதான் த ரியல் golden S நமக்கு. The real golden S. What is the golden S? The golden Sல the first thing நமக்கு என்ன வருவோம்னா ஸ்டேபிள் இன்கம். எந்த இடத்துல எனக்கு நமக்கு ஸ்டேபிளா ஒரு இன்கம், ஸ்டேபிள் இன்கம் எங்கெங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. இனி பணத்துக்காக தேட தேவையே இல்லை. நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அது எல்லாமே முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் இன்கம். இன்னும் இந்த பிசினஸ், இந்த ப்ராஜெக்ட் விட்டு இன்னொரு கான்செப்ட் போட வேண்டிய வேலை இல்லை, இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்க வேண்டிய வேலை இல்லை. இந்த மாசம் ஆயிடுச்சுன்னே ரெண்ட் எப்படி கட்டுவேன், நான் கார் பேமெண்ட் எப்படி பண்ணுவேன், இல்ல ஃபீஸ் எப்படி கட்டுவேன், இது எல்லாத்துக்கும் செக்மேட் வச்சிடலாம். ஸ்டேபிளா மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நாட் ஓன்லி மந்த் ஆன் மந்த், எவ்ரி ஹவர் நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 60 seconds பணம், எவ்ரி 60 seconds
மணி 1 hour, காசு, பணம், துட்டு, மணி எவ்வளவு வேணும், எவ்ரி 60 மினிட்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு பணம் வேணும், யூ டிசைட். நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஹவு மச் ஆர் யூ earning in an hour, ஒரு ஹவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் இங்க நம்ம பார்க்கலாம். தென் த செகண்ட் திங், எல்லாருமே எதிர்பார்க்கறது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா? வீட்டுல என்ன சொல்றாங்க நம்ம? சோ எனக்கு ஒரே ஒரு சேலஞ்ச், நான் எங்க இருந்தாலும் போய் நான் வந்து இப்போ எனக்கு இருக்கிற ஐடியாக்கு நான் எங்க இருந்தாலும் ஐ கேன் செட்டில். பட் ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில நான் ஜெயிச்சுதான் காட்டணும். அதுவும் எஸ்பெஷலா யாருக்கு காட்டணும் தெரியுமா? என் மாமியாருக்கு காட்டணும். அப்படி யாராவது ஒருத்தர் இதுவை வச்சுக்கிட்டு சக்சஸ் ஆகுங்க, என் மாமியாருக்கு வந்து என் சக்சஸ் காட்டிதான் ஆகணும். ஏன்னா நிறைய மக்கள் ஜாப் போனவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்கள எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. பட் நான் ஏதோ ஒரு காத்தோட்டமே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. அது உடைச்சுதான் ஆகணும். அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹையர் பர்சனை அவங்களுக்கு காட்டிதான் ஆகணும். அதுக்காக தான் எகெயின் நான் இந்த இண்டஸ்ட்ரியில நான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கேன். ஏதோ பண்ணோம், ஒரு 20 வருஷம் ஏதோ நம்ம பண்ணிட்டோம், ஏற்கனவே நம்ம சாதிச்சிட்டோம்னு இல்லை. பட் வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? ஸோ நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு வாட்டி வீட்டுல போன உடனே வாங்க அப்படியே நமக்கு வந்து உடனே சாப்பாடு போட்டுட்டு நம்மள வந்து அப்படின்னு நம்ம சொல்றாங்க. என்ன பண்ணீங்க, லாஸ்ட் டைம் ஏதோ பிசினஸ் பண்ணீங்க, அங்க பண்ண விட்டீங்க, இங்க விட்டீங்க. இங்க எல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை. இனி நம்ம சிங்கம் தான். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், த ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்சஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாங்க. வீட்டுல கூட நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா எப்படிங்க அவுட் சைட் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும்? டெஃபினட்டா இந்த இடத்துல இந்த 5 கோல்டன் எஸ்எஸ்ல ஒரு ஸ்டேபிள் இன்கம் வரும் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஐயோ 7:23 ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் அதிகமா டைம் கொடுக்கணும் எனக்கு. அண்ட் நம்மளோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் சண்டே தான் கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். பட் 1 hour இட் இஸ் வெரி லெஸ். ஸோ நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. சோஷியல் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு பாருங்களேன், ஒரு பெரிய கார்ல இறங்குன்னு எப்படி இருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் ஒரு செலிபிரிட்டி மாதிரி நம்ம இருக்கலாம் இல்லையா? டெஃபினட்டா நம்ம டீமே நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய மீட்டிங் போறோம், அந்த இடத்துல நம்மளை எப்படி வார்ம் வெல்கம் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் வந்து நம்மளோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும், நம்மளோட பவர் அண்ட் நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாகும். நான் ஐ ரெஸ்பெக்ட், வி ரெஸ்பெக்ட் அண்ட் பீப்புள் நம்ம பின்னாடி ஒரு வாட்டி சக்சஸ் வந்து பாக்கட்டுமே, நம்மளோட அந்த கெத்தே வேற. தட் சோஷியல் ஸ்டேட்டஸ் வில் கெட் இட். ஸ்டேபிள் இன்கம் வரும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாகும் அண்ட் நம்மளோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் நாட் ஓன்லி தட் சாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஜீரணம் ஆகணும், படுத்தான்னா தூக்கம் வரணும். அந்த 2 வரலன்னு என்னங்க லைஃப்ல சாட்டிஸ்பாக்சன்? எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவு கம்பெனில நம்மளால மக்கள் பீப்புள் லூஸ் ஆயிருக்கலாம், என்னென்னமோ ஆயிருக்கலாம். பட் இந்த இடத்துல அது இருக்காதுங்க. இந்த இடத்துல அது இருக்காது. டெஃபினட்டா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஒரு நல்ல பிசினஸ்ல இத்தனை நாளுக்கு நான் வந்துட்டேன்ப்பா, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி என்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குங்க. இங்க 100% எக்ஸலண்ட் தான். இத்தனை நாள் குட், வெரி குட் பிசினஸ் தான் பார்த்திருக்கோம். இங்க சாட்டிஸ்பாக்சன் லெவல் இஸ் எக்ஸலண்ட். டெஃபினட்டா சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அண்ட் த ரெகக்னேஷன் அண்ட் அப்ரிசியேஷன் இருக்கும் நமக்கு ஃபீல்டுல. சச் எ சாட்டிஸ்பாக்சன் நமக்கு வரும். திஸ் இஸ் த 4th. அண்ட் ஃபைனலி இவங்க எல்லாம் யாருங்க? இவங்க எல்லாம் யாரு? சச்சின் தெண்டுல்கர் 10 தான் படிச்சிருக்காரு. பட் வந்து அவர் ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அந்த ஃபீல்டுல வந்து அவர் ஒரு அவ்வளவு சக்சஸ் பார்த்திருக்காருன்னா அது யாரோட ஒரு ஒரு உழைப்பு சொல்லுங்க? ஹீ டிசைடட் நான் சக்சஸ் ஆகணும். ஒரு KFC 65 இயர்ஸ்ல ஒரு ரோட் சைடு ஃபுட் பண்றவரு, ஒரு கென்டகன் ஃப்ரைட் சிக்கன் அது ஒண்ணு கண்டுபிடிச்சு, அந்த ரெசிபி கண்டுபிடிச்சு, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒரு KFC இருக்கு. ஸோ ஒரு அவ்வளவு வயசுல அவர் பண்ணிருக்காருன்னா எந்த வயசுல அவருக்கு சக்சஸ் வந்திருக்கு? அமிதாப் பச்சன் ஒரு டைம்ல வெளில வந்துட்டார், ரோட்ல வந்துட்டார், எல்லா கடன், பெரிய கடன். ஒரே ஒரு ப்ரோக்ராம் கவுன் பனேகா கரோர்பதி, சின்ன திரை, ஸ்மால் ஸ்கிரீன் வந்து அவருக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி, மறுபடியும் அவர் வந்து அந்த லெவலுக்கு அவர் கொண்டு வந்திருக்கேன்னா எகெயின் முயற்சி பண்ணிருக்காரு.
அண்ட் பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாமே அவங்கவுங்க ஃபீல்டுல சூப்பர் ஸ்டார். ஒரு பஸ் கண்டக்டர் ரஜினி, ஒரு பஸ் கண்டக்டர் இன்னைக்கு தலைவா சூப்பர் ஸ்டார். அப்ப இது யார் டிசைட் பண்ணா அவங்க இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க? அப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டாமா? டெஃபினட்டா இந்த இடத்துல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். எங்க சூப்பர் ஸ்டார்? அட்லீஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம சூப்பர் ஸ்டார் ஆயுதாகணும். நம்ம ஃபேமிலியில காட்டணும். நான் இப்ப சொல்லியிருக்கேன் மாமியாருக்கு நான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெர்சன்ன்றது நான் காட்டணும்ன்றது டிசைட் பண்ணிக்கோங்க. யாருக்கு உங்க சக்சஸ் காட்டணும்ட்டு, யாருக்கு நீங்க சூப்பர் ஸ்டார் தெரியணும்ன்றது நீங்க இங்க முடியும். எல்லாமே பணத்தால தாங்க. பணத்தால தான் எல்லாமே முடியும். ஃபேமிலிக்குள்ள, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மறந்துடாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ பேர் அங்க துபாயில ஒர்க் பண்ணுவாங்க, அங்க ஒர்க் பண்ண, இங்க ஒர்க் பண்ண, இவனா வந்தா இவனுக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேர் நம்மளை பார்த்து இருந்திருப்பாங்க. இதுக்கு துபாய் போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவனை இன்வைட் பண்ணி அவனுக்கு ட்ரீட் கொடுங்க. ஏன் முடியுமா? முடியாது. இந்த பிசினஸ் டெஃபினட்டா முடியும். அந்த வெரி எனக்குள்ளேயே நிறைய இருக்கு. சோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அது அங்க மட்டும் கிடையாது. நம்ம வில்லேஜ்ல இருக்கிற நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம தான் டாப் சூப்பர் ஸ்டார். நம்ம வில்லேஜ்ல மட்டும் கிடையாது, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஃபேமிலி அண்ட் எஸ்பெஷலி ஊருக்கு காட்ட தேவையில்லை. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வில்லேஜ்ல நீங்க தான் ஒரு பெரிய ஆளுன்றது காட்டிக்க முடியும் இல்லையாங்க? நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்க முடியும். நம்ம சிட்டிலயே நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்க முடியும். நம்ம ஸ்டேட்லயே நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்க முடியும். இந்த கண்ட்ரிலயே உங்க ரிலேஷன் யார் யார் இந்த கண்ட்ரில இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இந்த கண்ட்ரில இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட நீங்க ரொம்ப நம்ம அவங்களோட ஒரு படி மேலன்றது வந்து இங்க பணத்தால நம்ம காட்டலாம். நாட் ஓன்லி தட், உலகத்துல யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப நம்மள எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆக்கினா ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம இங்க பார்க்கலாம். அவர் தான் சதீஷ் சார். அவரும் சூப்பர் ஸ்டார். அவரும் ஒரு கிசான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு விவசாயி எல்லாம் ஒர்க் பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாரையும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு இது. அவர் பேர்லயும் 2 எஸ் இருப்பாரு, சதீஷ் சன்மா. அவர் பேரும் எஸ்ஓடு தான் ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகணும். டெஃபினட்டா இந்த பிசினஸ்ல நம்ம ஆக முடியும். இந்த 5 எஸ் நமக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம். ஸ்டேபிள் இன்கம்க்கு அப்புறமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். ஓகேங்களா? சோ இந்த எல்லாமே இந்த 5 எஸ் ஓகே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஃபைனலி பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. இத்தனை நாள் நம்ம எப்படி இருக்கோம் வேற. ஃப்ரம் டுடே யூ ஆர் த we can start. இன்னைக்குல இருந்து நான் வந்து என்னோட வேர்ஷன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா. அது நம்மளாலதான் முடியும். தட்ஸ் பாசிபிள் வித் யூ. யாரெல்லாம் நான் மாறணும். நான் இத்தனை நாள் நான் பண்ணது வேற, இங்க இருந்து நான் பண்ண போறது வேற. இனி என் லைஃப்ல இப்ப நடக்க போறதுதான் என்னோட பெஸ்ட் வெர்ஷன். இத்தனை நாளா நான் பண்ணது சரியில்லை அப்படின்னு நம்ம நினைச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் நவ். இது வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஃபீலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் நவ். இட் இஸ் பாசிபிள் வித் கிசான் ப்ரோல மிகப்பெரிய நம்ம சக்சஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. somehow I completed before 7 to 9. ஓகே, தேங்க்யூ சார். விஸ்வா சார், நீங்க யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஒரு 5 minutes இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டாங்க அது மட்டும் ஷேர் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், எம்பிஆர் சார். தேங்க்யூ. இன்னைக்கு எக்ஸலண்டான ஒரு செஷன் வந்து கொடுத்தீங்க. உண்மையிலே உங்களுடைய ட்ரைனிங்கிறது மக்களை வந்து அவங்க உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். அதன் மூலமா வந்து பிசினஸ் வேற லெவல்ல அவங்களுக்கு க்ரோத் ஆகுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குங்க சார். தேங்க்யூ எம்பிஆர் சார். நெக்ஸ்ட் யாராவது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் எம்பிஆர் சார் வந்து கொடுத்துருக்காரு. இந்த செஷன் சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது ஷேரிங்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஷேரிங்ஸ் வந்து கொடுக்கலாம். வெல்கம் நியூ மெம்பர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சீனியர் டைரக்டர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஷேரிங்ஸ் எதுவும் கொடுக்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க சார். ஓகே சார், கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து எம்பிஆர் சார் செஷன் சம்பந்தமான உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேரிங் பண்ணலாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து விஜிலா மேடத்துக்கு வந்து அன்மியூட் பண்ணி தரேன். மேடம் நீங்க அன்மியூட் பண்ணி வந்து பேசலாம். மேடம் உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்ணியாச்சு.
வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். குட் மார்னிங். நான் விஜிலா, பிஎம் குரூப் மார்த்தாண்டத்துலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு எம்பிஎஸ் சார் சூப்பராக ப்ரெசன்டேஷன் மீட்டிங் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா கடின உழைப்பு, விடாமுயற்சி, நம்ம டீமுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும், அடுத்தது எப்படி நம்ம கற்றுக்கிடணும், கீ சிஸ்டம் சொல்லி தரதுபடி நம்ம நடந்தால் எல்லாமே சாதிக்கலான்னு சூப்பராக கொடுத்தாங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் எம்பிஎஸ் சார் ஒரு டிக்ஷனரி மாதிரி எப்போவுமே நிறைய கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அடுத்ததாவது சந்திரசேகர் சார் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கு. நீங்கள் அன்மியூட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு ஷேரிங் கொடுக்கலாங்க சார். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். கேக்குதுங்களா? ஹலோ சார். அவைலபிள் சார். எஸ் சார். எம்பிஆர் சார் ட்ரைனிங்னாலே அது ஸ்பெஷலாக இருக்கும் எப்போவுமே. அவர் நாட் ஓன்லி எனி பிஸ்னஸ், ஹியூமன் லைஃப் தேவைப்படுற எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார். ஃபென்டாஸ்டிக். இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நாட் ஓன்லி குட் பிஸ்னஸ் மேன், வெரி குட் ஜென்டில்மேன் ஆகிடலாம், வெரி குட் லேடி ஆகிடலாம், வெரி குட் ஜென்டில்மேன் ஆகிடலாம். பிசினஸ்லையும் சரி, ப்ளஸ் லைஃப்லையும் சரி சூப்பராக சக்ஸஸ் வரும் அவர் சொன்னது ட்ரைனிங்கில். நேற்று இதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, இம்மிடியட்டாக 2 பேரை ஆக்சுவலி கீ சிஸ்டமில் இணைச்சி அவங்க மேலே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்கள ட்ரைனிங் எல்லாம் உட்கார வச்சிட்டேன் காலையிலேயே. ஸோ ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ இது அவர் சொன்னபடி நம்ம பண்ணோம்னா எங்கேயோ போயிடலாம், பெரிய லெவலில் சாதிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் எம்பிஆர் சார், அருமையாக சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ட்ரைனிங் சார். தேங்க்யூ சந்திரசேகர் சார், தேங்க்யூ. அடுத்ததாக காவேரி சாருக்கு அன்மியூட் பண்ணியிருக்கு. காவேரி சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஷேரிங்ஸ் கொடுக்கலாங்க சார். அனைத்து பணக்கார கொடுத்திருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் காவேரியார் காவேரிப்பட்டிலிருந்து கனெக்ட் ஆகிருக்கேன், சீனியர் கீ டைரக்டர். முதல் இந்த பிரபஞ்சத்துக்கும் 7 எஸ் சொல்லி கொடுத்த எம்பிஆர் சாருக்கும் 9 ஃபவுண்டர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 7 எஸ் மந்த்ரா அதுவும் சொல்லி கொடுத்த நம்ம எம்பிஆர் சார் சொன்ன மாதிரி அவருடைய மீட்டிங் நடக்கும்போது எனக்கு எழுதுறதுக்கு பேஜ் பத்துறதில்ல. எல்லாருக்கும் ஒரு பேஜ் அப்படின்னா நம்ம எம்பிஆர் சாருக்கு மட்டும் எனக்கு 2 பேஜ் தான் தேவைப்படுது. அதனால இந்த அருமையான அந்த 7 எஸ் சொல்லி கொடுத்த எம்பிஆர் சாருக்கு மிகுந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட அணிக்கு இந்த 7 எஸ் சொல்லி கொடுத்து கண்டிப்பா இனிமேல் இன்னைக்கு ஸ்டார்ட் நவுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் இனிமேல் இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்தமைக்கு. தேங்க்யூ சார். அடுத்ததாக மதுரையை சேர்ந்த பாஸ்கரன் சாருக்கு அன்மியூட் பண்ணியிருக்கு. பாஸ்கரன் சார் வெல்கம் சார். உங்களுடைய மியூட் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார். வெல்கம் சார். தேங்க்யூ விஸ்வாஸ் சார். தேங்க்யூ எம்பிஆர் சார். உங்களுடைய நீங்க சொன்னதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 1988 நான் ஒரு முடிவு எடுத்தேன், தமிழ்நாடை விட்டு நம்ம போகக்கூடாது, திரும்ப ஆந்திராவுக்கு நேட்டிவ்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. எங்களுக்குலாம் ஒரு பெரிய பாக்கியம் சார். முன்னாடி எடுத்தது மாதிரியே ஒரு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்தீங்க, 7S 7D, அதே மாதிரி அல்பபெட்ஸ், அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸ் எல்லாமே எங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் இது கிடைக்கல. உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். பிஸ்னஸ்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, இந்த டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேர்ந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதே மாதிரி விஸ்வாசா நேற்று எடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஆத்திச்சூடி இது மாதிரி படிப்புகள்லாம் இப்போ ஸ்கூல்லையும் இல்லை, காலேஜ்லேயும் இல்லை, நமக்கு வேற எங்கேயும் கிடைக்காது, இங்கே கீ சிஸ்டம் மூலமா கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எம்பிஆர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் ஷார்ட்டா ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. மேரி ஸ்ரீபா மேடம் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சீங்கன்னா ஒரு டைம் ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. வெல்கம் மேடம். மேரி ஸ்ரீபா மேடம் வெல்கம். குட் மார்னிங் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பிஎம் குரூப் மார்த்தாண்டத்திலிருந்து மேரி ஸ்ரீபா பேசுகிறேன். சார் 7 பாயிண்ட் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது சார். ஒவ்வொரு நாளும் எம்பிஆர் சாரோட மீட்டிங் கேட்கணுன்னா அப்படி ஒரு ஆர்வமாக இருக்கும். ஒரு சின்ன எழுத்துல இருந்தும் ஒரு கதையை உருவாக்கி பேசுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு டீமை வழி நடத்தி எப்படி நம்ம பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு அந்த கீ சிஸ்டத்தில் இருக்கணும்ல ஒரு நல்ல ஒரு 7 பாயிண்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். அடுத்ததாக சத்யநாராயண் சார் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கு.
நீங்க வெல்கம் சார். சார் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ சார். எம்பிஆர் சார் சொல்றது எல்லாமே வந்து எக்ஸலண்டான ஒரு ப்ரெசன்டேஷன் சார். இது வந்து நம்ம எங்க போனாலும் கத்துக்க முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நமக்கு கீ சிஸ்டம்ல வந்து கிடைக்கிறது பெரிய வரம் மாதிரி நினைக்கிறேன் சார். சார் எம்பிஆர் சார் ஒன்ஸ் அகைன்